வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்லா சிறப்பா, செழிப்பா ஓப்பன் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஓப்பனிங்கே கேப் அப் தான். கரண்ட்டா ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த நிஃப்டி 50 டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கான வாலடைல் இல்ல. ஓப்பன் ஆன இடத்துல தான் இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் 2 மணிக்கு மேல ஏதாச்சும் ஒரு வாலடைல் உருவாகுமாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டி அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் 1.25% ஏறியிருக்கு. 900 பாயிண்ட்ஸுக்கு மேலான ஏற்றத்த இன்னைக்கு ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ HDFC பேங்க் இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் 2% மேலான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. கோடாக் பேங்க் 2% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. மற்றபடி இண்டஸ்இண்ட், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் எல்லாம் ஒரு 1.5%. PSU பேங்க்ஸ் இன்னைக்கு டேல சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ். கனரா பேங்க் 3% ஏறி இருக்கு. யூனியன் பேங்க் 3%, பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 3% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. SBI பார்க்கும்போது ஒரு 1.25% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு பேங்க் பங்குகள் எல்லாமே சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே இந்த மாதிரியான மகிழ்ச்சியான நேரத்தில் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். என்னன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த அப்டேட் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்ட்ரு ஆனது. ஸோ நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் என்ட்ரு ஆனது இண்டஸ்இண்ட் பேங்க்கில் 929 இந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் என்ட்ரு ஆனேன். ஸோ நான் என்ட்ரு ஆன பிறகு இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பெரும் வீழ்ச்சி நடந்தது. கிட்டத்தட்ட 600 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ அப்போவும் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நான் ஒரு பாசிட்டிவ் சைடில் இருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் குவான்டிட்டிஸை. ஸோ அதுக்கப்புறம் இடையில வந்து நான் 900க்கு 905 நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸஸாக வாங்கின குவான்டிட்டிஸ் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போது ஓகே போதும் எனக்கு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ட்டு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்லேருந்து ஃபுல் குவான்டிட்டிஸையும் பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது அதை வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்துல வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். மேபி ஏதாச்சும் ஒரு சான்ஸ் ஏற்பட்டதுன்னா யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஸோ உடனே பண்ண மாட்டேன். ஸோ வச்சு மேபி ஒரு 10 நாள் 15 நாள் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் ஏற்படுமா, வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல அக்யூமுலேட் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். மேபி முடியலன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை திரும்ப பார்த்தீங்கன்னா நான் லிக்விட் ஃபண்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஏன்னா அமௌண்ட் கொஞ்சம் பெருசு. அதே மாதிரி இந்த ரிஸ்கி ஸ்டாக் பற்றியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதிலலாம் இந்த பணத்தை நான் டெஃபினட்டாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன். ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய பங்குகள், சேலரியிலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை மட்டும்தான் ரிஸ்க் எடுப்பேன். ஸோ லிக்விட் ஃபண்டை டச் பண்ண மாட்டேன். அண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண அமௌண்ட்டையும் நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான ஒரு ஸ்டாக்ஸ், மேபி இப்போ நம்ம ஆட்டோ ஸ்டாக்ஸை பற்றி பேசணும். ஆட்டோ ஸ்டாக்ல ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அந்த இடத்துல நான் போடுவேன். ஸோ ஐடி ஸ்டாக் மேற்கொண்டு திரும்ப ஒரு சரிவை சந்திச்சதுன்னா அந்த இடத்துல போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேனே தவிர ரிஸ்க்கான இடத்துல வந்து டெஃபினட்டாக இந்த பணத்தை நான் போட மாட்டேன். மேற்கொண்டு வரக்கூடிய பணத்தை மட்டும்தான் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ என்னுடைய நிலைமையை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டேயில் 933 வரைக்கும் போச்சு. 930 பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கை நான் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ ஓகே, நல்ல ரிட்டர்ன், போதுமான ரிட்டர்ன். ஸோ போதும் இதுக்கு மேலே. ஏன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இப்போவே புக் டு ப்ரைஸ் பார்க்கும்போது, ப்ரைஸ் டு புக் பார்க்கும்போது 1 டைமுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் அதாவது HDFC உட்பட பல பங்குகள் நமக்கு நல்ல இடத்துல இருக்குது. ஸோ அதனால் எதுக்கு இதை போய் வச்சு கட்டி அழுகணும் அப்படின்னு தான் இதை சரியான நேரத்தில் நான் கொடுத்துட்டேன். மேபி இதுக்கப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணலாம். ஸோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வந்து அதிலிருந்து எக்ஸிட் ஆகிட்டேங்கிறத சொல்கிறேன். பட் உங்களை எக்ஸிட் ஆகுங்கன்னு சொல்லலை. ஸோ அது உங்களுடைய டெசிஷன். நான் என்ன பண்ணேங்கிறத இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்தது இன்றைக்கி டேயில் OMC கம்பெனிஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. காரணம், க்ரூடோட விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கணிசமாக வந்து சரிஞ்சிருக்கு. நான் அப்படியே பார்க்கும்போது ஒரு 5% வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருந்தது. ஸோ கரண்ட்டாக ஒரு 3.25% வரைக்கான ஒரு சரிவு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ரீசன். அது போக பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தம் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஒரு பக்கம் US தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஈரான் தரப்பில் நாங்கள் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுவும் உண்மைன்னு தெரில. இன்னும் பார்த்தீங்கன்னா நீண்டுக்கிட்டே தான் வந்து போயிட்டுருக்கு வாக்குவாதம். இப்போதைக்கு வாயில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா சாட்டர்டே நம்ம பார்த்தோம், நாங்கள் வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ரைக்கை வந்து ஈரான் மேலே பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படியே பல்ட்டி அடிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த ஜியோ பொலிட்டிக்கலை நம்மளால் கணிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், என்ன நடந்தாலும் சரி, மேபி மார்க்கெட்டில் ஒரு பெரிய சரிவை கொடுத்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளுடைய ஒரு குறிக்கோளாக, அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பெரிய அளவுக்கு ஏமாற்றம் அடைய மாட்டோங்கிறது என்னுடைய கருத்து. அண்டு அதே மாதிரி அப்பப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதையும் மறந்துடாதீங்க. எங்கே உங்களுக்கு வந்து டவுட் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறது சிறப்பான ஒரு விஷயங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது
ஸோ சிஎன் செமிகண்டக்டர்ல எடெல்வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ ஒரு இந்த செமிகண்டக்டர் பிசினஸோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு $500 மில்லியன் அப்படின்னு மதிப்பீடு பண்ணியிருக்காங்க. அதுல இவங்க ஒரு 100 கோடி நம்ம பணத்துல பார்த்தீங்கன்னா, போட போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது சிஎன் குரூப்ப பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஸோ பார்ப்போம் ஃபர்தரா திரும்ப வேற யாராச்சும் முதலீடு பண்றாங்களான்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டார் கார்ப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னன்னா, ஹீரோ மோட்டார் கார்ப் இப்போ இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல, ஸோ இன்னும் வந்து ஒரு வருடத்துல, ஸோ இன்னும் சில காலங்கள்ல இவங்க ஒரு 12 புது மாடல்ஸ் 12 பிளஸ், ஸோ 12க்கும் மேற்பட்ட புது மாடல்ஸை வந்து இறக்க போறதா தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக ஸ்கூட்டர் கெப்பாசிட்டியை வந்து உயர்த்தியிருக்காங்க. ஈவிலையும் சரி, பெட்ரோல்லையும் சரி, கெப்பாசிட்டியை வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸ்கூட்டர் சேல் நல்லா போகுது. ஸோ கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இவங்க பைக்ல வந்து புது மாடல்ஸை லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு ஸ்கூட்டர் குறிப்பாக ஈவியில் வந்து அவங்க மாடல்ஸை லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஈவி அண்டு ஸ்கூட்டரில் கொஞ்சம் பெரும்பான்மை காட்டலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா ஹீரோவோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்கூட்டர் செக்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ ஸ்கூட்டர் பிஸ்னஸை இன்னும் பெருசாக எடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஹீரோ கிட்ட இருக்குது. பட் இன்னைக்கு டேல ஹீரோ மோட்டார் கப் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதை நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸை தான் இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நல்ல வேல்யூவில் இருக்குது. ஸோ நல்ல சரிவையும் வந்து கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட் பீக்ல இருந்து. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட கொஞ்சம் சரியணும். போட்டி ஓவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த டூ வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இது இப்படியே ஃப்ளாட்டாகவே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸில் ஒரு growth நடப்பதற்கான சான்சஸ் வந்து கம்மின்னு நான் நினைக்கிறேன். growth-ஐ இவங்க வந்து காட்டணும். ஸோ growth-ஐ காட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் என்ன அது உடனே நடக்குமா அப்படின்ட்டுலாம், ஏன்னா இவங்களுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காத டிசைன்ஸ் தான் இவங்கக்கிட்ட இருக்கிறது. டிவிஎஸோட டிசைன்ஸ் லாங்குவேஜ் பிடிக்கும், ஹோண்டாவோடது பிடிக்கும். ஸோ ஹோண்டாவோடது டிசைனும் நீட்டாக இருக்குது அண்ட் அவங்களுடைய குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். ஸோ அதனால் அது பக்கமெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் இங்கே ஸோ பைக்லேயும் சரி டிவிஎஸ் கூடலாம் போட்டி போட முடியல. அண்டு ஹோண்டா பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சாரி இந்த ஹீரோவோட இந்த லோ சிசி செக்மெண்ட் 100 சிசி செக்மெண்ட்டை வந்து ஹெவியாக டார்கெட் பண்ணுறாங்க. இந்த ஷைன்லேயே நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸோ அது பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மேபி ஸ்ப்ளெண்டரை குறி வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஹீரோக்கு ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலைமை ஏற்படலாம். ஏன்னா இவெல்லாம் வந்து ஸ்ப்ளெண்டரை வச்சே தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அது ரொம்ப வந்து கஷ்டம். எத்தனை நாட்களுக்கு இது பண்ண முடியும்ன்ட்டு பார்ப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு நல்ல லெவலில் மட்டும் பிடிச்சிட்டோம்னா பெரிய ஒரு பாதிப்பை நம்ம சந்திக்க மாட்டோம். மேபி அதான் ஒரு வேல்யூவேஷனை பார்த்து ஸோ நம்ம ஒரு ஒரு நல்ல லெவலில் பிடிக்காமல் இருந்தோன்னா கண்டிப்பாக சிக்கலில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே வந்து உட்காந்துட்டு இருப்பதற்கான சான்சஸ் ரொம்ப இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது டிட்டாக்கர், அதுக்கப்புறம் ஜூபிட்டர் வேகன், டெக்ஸ்மேக்கோலாம் இன்னைக்கு டேல ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. என்ன ரீசன்னா 40,000 கோடி வரைக்கான இந்த ரயிலோட வேகன் டெண்டர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அன்வீல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் லான்ச் பண்ணப்படும். அதனால் இந்த நிறுவனங்கள் ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்னைக்கு டேல பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஜூபிட்டர் வேகன் கரண்ட்டாக ஒரு 6% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸ்டில் இது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக். அதை நம்ம மறந்துக்கணும். ரயில்வே ஸ்டாக்ஸ் இப்போ ரொம்பவே ஆபத்தான இடத்துல இருக்குது. நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே கரெக்ஷனும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸ்டில் இந்த இடத்துலலாம் வேல்யூ இல்லை. அதே மாதிரி டெக்ஸ்மேக்கோ இன்னைக்கு டேல நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ டெக்ஸ்மேக்கோவோட வேல்யூவேஷன் ஓரளவு பெட்டராக இருந்தாலும் கூட எங்கேயும் கரெக்ஷன் ஏற்படணுங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஒட்டுமொத்தமாக ரயில்வே ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணி யாரும் கண்டுக்காத நேரத்தில் நம்ம இந்த மாதிரியான பங்குகளை பிடிச்சோன்னா பெட்டரான ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பிடிக்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ட்ராக் பண்ணுவோம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நமக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பொறுமை காப்பது ரொம்ப பெட்டர். அது வரைக்கும் பணத்தை ஒரு பெட்டரான இடத்துல வந்து பார்க் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும்போது கணிசமாக பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அடுத்தது கோல் இந்தியா கிட்டேருந்து அப்டேட்டு. ஸோ இப்போது நாடுகள் உலகம் பார்த்தீங்கன்னா ரெனியூவபிளை நோக்கி போகிறாங்க. ஸோ கோல் இந்தியாலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போது அதெல்லாம் வந்து இல்லை அப்படின்ட்டு நம்ம இந்த கோல் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணும்போதே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல ப்ராஜெக்ட் இவங்களும் ரெனியூவபிளில் கால் எடுத்து வைக்கிறாங்க. ரேர் எர்த் எலிமெண்ட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. கோலை தவிர இன்னும் மற்ற மினரல்ஸையும் வந்து மைன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக ஃபைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா பல நாடுகளில் டீல்ஸ் போட்டு
அங்க எக்ஸ்ப்ளோரிங்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா, சின்கேஸ் இந்த சிந்தெடிக் கேஸ் புரொடக்ஷன வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பவர் பிளான்ட் பக்கத்துல அண்ட் இந்த ஃபெர்டிலைசர் பிளான்ட் பக்கத்துல இந்த ப்ராஜெக்ட் அமையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ டைரக்ட்டா வந்து சப்ளை பண்றதுக்கு கேஸ வந்து பவர் பிளான்ட்க்கு சப்ளை பண்றதுக்கு அண்ட் ஃபெர்டிலைசர பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ஃபெர்டிலைசரும் தயாரிக்கப்படும். ஸோ அந்த ஃபெர்டிலைசர வந்து ஃபெர்டிலைசர் கம்பெனிக்கு அனுப்புறதுக்குன்ட்டு கரெக்ட்டான ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அமைக்கப்படும். பிசினஸ் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை ஆகுறது நமக்கு நல்லாவே வந்து தெரியுது. ஸோ கோல் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் நல்ல ரேஞ்ச் இல்ல. அதையும் நான் இந்த இடத்துல உறுதியா வந்து சொல்றேன். இது என்னுடைய ஒரு நிலைப்பாடு. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எஸ் பண்ண போறாங்க. அந்த ஓஎஃப்எஸ்ல கோல் இந்தியாவும் அடக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கோல் இந்தியால பல வருடமா பெர்ஃபார்ம் பண்ணாத பங்கு, இப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு லாஸ்ட் புல் ரன்ல. ஆனா, இதே ஒரு பெர்ஃபார்மன்ஸ அடுத்த பல வருடங்கள்ல நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டா, அது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப சந்தேகம் தான். ஸோ கவர்மெண்ட் சரியான நேரத்தில ஓஎஃப்எஸ் பண்றாங்க. ஸோ எல்ஐசில இருக்கு, ஐஓபில இருக்கு, ஐஆர்எஃப்சில இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. கவர்மெண்ட் விக்கிறாங்க. அதாவது இவங்க தான் ப்ரமோட்டர் விக்கிறாங்க இந்த பங்குகள்ல. ஸோ இந்த பங்குகள பொறுத்தவரைக்கும் கவனம் நமக்கு ரொம்ப தேவை. ஸோ கவர்மெண்ட் பங்குகள பொறுத்தவரைக்கும் கண்டுகொள்ளாத போது தான் நம்ம கண்டுகொள்ளணுங்கிறது திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா நான் இந்த இடத்துல சொல்றேன். பதிவு பண்றேன். அடுத்தது Huawei கிட்ட இருந்து அப்டேட். நம்ம இப்போ ஆஃப்டர்நூன் அதாவது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல யுஎஸ் ஸ்டாக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அங்க இந்த ப்ராசஸர், சிபியூஸ் பற்றி என்னென்ன நடக்குது? எப்படி போட்டி இருக்கு? ஸோ எப்படி சர்வை பண்ணுவாங்கங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கம்பெனிஸும் Nvidia, Google, Amazon, Microsoft அண்ட் Intel, AMD பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய போட்டிய பார்த்தோம். சைனா ஒரு முக்கியமான மார்க்கெட். நேத்து ஒரு செய்தி பார்த்தோம். Nvidia பார்த்தீங்கன்னா, சைனா மார்க்கெட்ட வந்து பிடிப்பதற்கு ஸோ அதில இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் சேர்த்தி $200 பில்லியன் டார்கெட் வச்சிருக்காங்க. Nvidiaவோட புது சிபியூக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ சைனால பார்த்தீங்கன்னா, அப்பப்போ தடை போட்டுறாங்க. யூஎஸ்ல இருந்து சிப் வாங்கக்கூடாதுன்ட்டு. அத அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சிறப்பா பயன்படுத்தி, ஸோ அவங்க ஓன் ப்ராடக்ட்ட வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ Huawei பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ பிரிண்ட்ட குடுத்துருக்காங்க. ஸோ 1.4 நானோமீட்டருக்கு ஈக்வலன்ட்டான ப்ராசஸர நாங்க 2031ல தயாரிப்போம் அப்படின்ட்டு. ஸோ 2031க்கு 5 வருஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். பட் இடப்பட்ட டைம்ல மேபி 3 நானோமீட்டர விடலாம், இல்ல 4 நானோமீட்டர விடலாம். இந்த மாரியான ஒரு பாசிபிலிட்டீஸும் இருக்கு. ஸோ அத நம்ம கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். அதனால வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓவரா போயிட்டுருக்கு. ஸோ கம்ப்ளீட் அந்த எல்லாமே இந்த சிப் தயாரிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நாங்களே பண்றோம் அப்படின்ட்டும் Huawei வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஏஎஸ்எம்எல் மிஷின் மாரியே உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் முடிஞ்சிருச்சு. விரைவில் பார்த்தீங்கன்னா, அவங்களும் யூவி மிஷின பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஸோ இது பெரிய அளவுக்கான தாக்கத்த ஏஎஸ்எம்எல் மேல ஏற்படுத்தலாம். ஏன்னா, இப்போ வரைக்கும் ஏஎஸ்எம்எல்க்கு போட்டியா எந்த நிறுவனமும் இல்ல. மேபி சைனாக்காரன் அத ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி கண்டுபிடிச்சுட்டான்னா, ஸோ கண்டுபிடிச்சுட்டான் ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் ஒர்க்ல இருக்கு. அத லான்ச் பண்ணிட்டான்னா, அப்போ பெரிய அளவுக்கான தலைவலி ஏஎஸ்எம்எல்க்கு ஏற்படலாம். ஸோ ரொம்ப வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நெறையா இருக்கு. நான் கொஞ்சத்த தான் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஓகே. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!